அப்படின்னா என்னன்னா, அதுக்கு இன்னொரு டெபனிஷன் ஈடாகாது. எதை நாம் உண்கின்றோமோ, எது நம்மை உண்கின்றதோ அது அன்னம். இதுக்கு ஈடாக இனிமேல் ஒரு டெபனிஷனே வர முடியாது. நாம் எதை உண்கின்றோமோ, நம்மை எது உண்கின்றதோ அதுவே அன்னம். அதாவது அத்யதே அத்தீச்ச பூதானி தஸ்மாத் அன்னம் ததுச்சதே. இப்ப நல்ல பேலன்ஸ்டு உணவை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் உணவை உண்கிறோம் என்று பொருள். இதே நாம புகை, போதைப் பொருள், கஞ்சா இப்படி எடுத்தால் அது நம்மை உண்கிறது என்று. அத்யதே அத்தீச்ச பூதானி தஸ்மாத் அன்னம் ததுச்சதே. அதனால உணவு எடுக்கிறது மட்டும் கிடையாது, நம்முடைய எண்ணம், நம் கண் வழியா பார்க்கறது, காது வழியா கேட்கறது, எதெல்லாம் உள்ள போகுதோ அது எல்லாமே அன்னத்துல தான் வருது. சோ அது ரொம்ப முக்கியம். நாம் எதை உண்கின்றோமோ, நம்மை எது உண்கின்றதோ அதுவே அன்னம். இது ரொம்ப முக்கியம். நாம என்ன உண்கின்றோம் என்பதை விட அதை எப்படி உண்கின்றோம் என்பது ரொம்ப முக்கியம். அதாவது நம்முடைய கலாச்சாரத்தில் சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு கடவுளுடைய அம்சம். நம்ம என்ன சொல்றோம்? அன்னலக்ஷ்மி, தானிய லக்ஷ்மி அப்படிங்கிறோம். அன்னம், கீரை சாப்பாடு முடிக்காதே, அன்னத்தை வீண் செய்யாதே. அன்னம் பிரம்மா, ரசோ விஷ்ணு, போக்தா தேவோ மகேஸ்வர. அன்னம், நீ உண்கின்ற அன்னம் பிரம்மா, ரசோ விஷ்ணு, அதில் இருக்கின்ற சத்து சாறு அதுதான் விஷ்ணு. அதுபோல அந்த பாவனையுடன் நாம் அன்னத்தை சாப்பிடுறோம். ஆனா இன்னைக்கு நம்ம வீடுகள் என்ன நடக்குது? சாப்பிட்றப்ப கையில செல்போன் அல்லது டிவி இருக்கிறதுலயே. உலகத்துல ஃபர்ஸ்ட் ஒஸ்ட் ஹேபிட் வந்து டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடணும், செல்போன் பார்த்துக்கிட்டு சாப்பிடணும். ஏன்னா டிவியில் நாம் எதுவும் நல்லது பார்க்க போறது. அவன் என்ன காமிக்கிறான்? பொதுவா நாடகங்கள், சினிமாக்கள், விவாதங்கள் என்னத்தை காமிக்கிறான்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, நயவஞ்சகம், சூழ்ச்சி, ரவுடிசம், சதி, வன்முறை, ஆழ்கடத்தல், இத்தனை அயோக்கியத்தனத்தையும் பார்த்துக்கிட்டு நாம் சாப்பிட்டா அந்த சாப்பாடு விஷமாக போய்விடும். அடுத்தது, பொதுவா நம்ம வீடுகள்ல சாப்பாடு என்பது ஒரு அக்கறையின் வெளிப்பாடு. எந்த ஒரு தாயோ மனைவியோ பொதுவா தனக்கு எது பிடிக்கும்னு சமைக்கிறது. கணவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், யாருக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைக்கிறது. எந்த சொரணையும் இல்லாம இப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடுறது உங்களுக்கு சமையல் செய்த உங்கள் மனைவியை, உங்கள் தாயை, உங்கள் சகோதரியை அவமதிப்பதாக இருக்கும். இதை விட ரொம்ப முக்கியம், இயற்கை எல்லா உயிர்களையும் எப்படி படைச்சிருக்குது? மேல கண்ணு, இரண்டாவது மூக்கு, மூணாவது வாய், இப்படித்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களும் படைக்கப்பட்டிருக்கு. மனுஷனுக்காட்சி மூக்குக்கும் வாய்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. மிருகங்களுக்கு மூக்கும் வாயும் ஒரே இலக்க. ஏன்னா ஏன் இந்த ஆர்டர் இருக்குது அப்படின்னா, சாப்பிட்றப்ப கண்ணு உணவை பார்க்கணும், அதுதான் கண்ணை மேல கொடுத்துருக்கணும். எடுத்துக்கிட்டு வர்றப்ப மூக்கு நுகரணும், வாயு ருசிக்கணும். அதாவது நாம் ரொம்ப மோசமா நினைக்கிற பன்றி கூட தான் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்த்து, அது சாப்பிட்றத மோந்து பார்த்து
அந்த சாப்பிடுறது அதை விட அசிங்கமா உலகத்துல கொலையும் கொள்ளையும் பார்த்துட்டு சாப்பிடுற ஒரே ஜீவன் நம்ம தான். நம்ம சாப்பிட்றத பார்த்தா பண்ணி கூட திட்டு, என்னடா நாம நம்ம சாப்பாட்டு நல்லா மோந்து சந்தோஷமா பார்த்து சாப்பிட்றமே, இவன் நம்மளோட மோசமா இருக்கிறானே அப்படின்னு நம்மளை பார்த்து. இதை விட நீங்க எப்பவுமே பார்க்க முடியாது. நீங்க மாடு இங்க பார்த்துட்டு இங்க சாப்பிடாது, கழுது இங்க பார்த்துட்டு இங்க சாப்பிடாது, மனசந்தான் இங்க பார்த்துக்கிட்டு இங்க சாப்பிடும். அன்னைக்கு ரொம்ப வந்தாங்க கண் டிபார்ட்மெண்ட்டுக்கு, என்னாச்சு இட்லி பொடி வச்சு இட்லி ஊட்டுறா குழந்தையினுடைய கண்ணுல கண்ணு நடந்தது. வித்தியாசம் தெரியுது. அதை விட அறிவியல் பூர்வமா நம்முடைய டைஜஷன், அதாவது செரிமானம் 3 லெவல்ல நடக்குது. ஒன்னு கெபாலிக் பேஸ், ரெண்டாவது கேஸ்ட்ரிக் பேஸ், மூணாவது இன்டெஸ்டைனல் பேஸ். கெபாலிக் அப்படின்னா மூளை மனசு, அதுதான் நம்ம கபாலத்தை தான் இங்கிலீஷ்காரன் கெபாலிக் அப்படின்னு மாத்திட்டான், கபாலம். ஸோ அப்போ கபாலம் நம்ம ஈரோடுங்கிறது சரியா, ஈரோடை அப்படிங்கிறது சரியா? ஈரோடை சரிங்கிறவங்க கைக்குங்க. அதாவது ஈரோடை அப்படிங்கிறது நம்மளை நாமளே அசிங்கப்படுத்தி கீழ்மைப்படுத்திக் கொள்கின்ற ஒரு பெயர். தயவு செஞ்சு அந்த பெயரை பயன்படுத்தாது. ஏன்னா 2 டிச்சுக்கு நடுவில் இருக்கிற ஊர் நடக்கும். ஒரு டிச்சு இந்த ஃபயர் சர்வீஸுக்கு வரப்புறம் ஒன்னு ஓடுது, பெரும்பள்ளம் ஓடு, இன்னொன்னு பிச்சைக்காரன் பள்ளம். எங்க சார் போகுது? அது நம்ம பெருமாமலை பக்கத்துல போகும். ஆனா ஈரோடுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் இல்லை. ஒரு 50-60 இருக்கிறவங்களுக்கு நம்முடைய ஊரினுடைய உயர்ந்த பெயர் ஈரோடு அப்படிங்கிறது தான். நம்ம ஊருக்கு இந்த பெயர் வருவதற்கு காரணம் நம்முடைய ஈஸ்வரன் கோயில். நம்முடைய ஊரில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு என்ன பெயர்? வெரி குட், ஆருத்ர கபாலீஸ்வரர். ஆருத்ராங்கிற பேரு ஈரோட தவிர வேற எங்கேயுமே இருக்காரு. கபாலீஸ்வரர் இருப்பார், பல ஊர்ல கபாலீஸ்வரர் இருப்பாரு, கபாலி இருப்பார். ஆனா ஆருத்ரா அப்படிங்கிறது வராது. நம்முடைய அந்த ஆருத்ர கபாலீஸ்வரர் அப்படிங்கிற இறைவனுடைய பெயரை வச்சுதான் நம்ம ஊர் இப்படி இருக்கு. இது என்ன புராண கதை அப்படின்னா, அடிப்படையில பிரம்மாவுக்கு 5 தலை. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது 4 தலைன்னு நினைக்கிறோம். பிரம்மாவுக்கு 5 தலை, 4 பக்கம் 4 தலை, மேல 1 தலை. நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம ஈரோடு ஈஸ்வரன் கோயில்ல போனா அந்த மேற்கு பக்கம் லிங்கோத்பவர் அப்படின்னு ஒரு சிலை இருக்கும். அதுல ஈஸ்வரன் இருப்பார், மேலே அன்ன வடிவத்துல ஒரு சிற்பமும் கீழே பன்றி வடிவத்துல ஒரு சிற்பமும் இருக்கும். அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் ஈஸ்வரனுடைய அடியையும் முடியையும் தொடரும் அப்படிங்கிற ஒரு போட்டி. அதாவது ஈஸ்வரன் வளர்ந்துகிட்டே போறார், அன்னப்பறவை வடிவம் எடுத்து பிரம்மா மேல போறார், அவர் தலையை பார்க்கிறது. பன்றி வடிவம் எடுத்து விஷ்ணு கீழே போறார். இது நடந்துகிட்டே இருக்குது. ரெண்டு பேருக்குனாலையும் தலையையும் பார்க்க முடியல, காலையும் பார்க்க முடியல. அப்ப இந்த பிரம்மா மேல இருந்து சிவனுடைய தலையிலிருந்து ஒரு தாளம்பூ வருது. அந்த தாளம்பூ கிட்ட பிரம்மா ஒரு இது போடுறார், என்ன ஒரு கைய போடுறார். நான் சிவனுடைய தலையை பார்த்துட்டேன்னு நீ சொல்லு, பொய் சொல்லுன்னு சொல்லி அந்த தாமரை அந்த தாளம்பூக்கு ஒரு கட்டளை இருக்கிறார். அது பொய் சொன்னதுனாலதான் தாளம்பூவை நாம் பூஜையில் பயன்படுத்துவது இல்லை. சோ 2 பேருமே தோல்வி அடைஞ்சார். அப்போ
இந்த பொய் பிரம்ம விஷ்ணு ஒத்துக்கிட்டார், என்னால பார்க்க முடியல சாரி அப்படின்ட்டு. இவர் இந்த பொய்யை சொன்னதுனால என்ன பண்றாரு சிவன், அந்த மேல இருக்கிறதாலதான் அந்த டீலிங் பேசுச்சு. அதனால அந்த மேல் இருக்கிற தலையை கிள்ளி கீழே எறிகிறார். அது விழுந்த இடம் ஈர ஓடு. அதாவது ஆருத்ரா அப்படின்னா ஈரமான நனைந்த மென்மையான சிவன் தான் அர்த்தம். ஆருத்ரானா ஈரமான மென்மையான சிவந்த அப்படின்னு அர்த்தம். கபாலம்னா ஓடு. அது விழுந்த இடம் ஈர ஓடு. ஈர ஓடு விழுந்த இடம் ஈரோடு. நம்மளுக்கு இங்கிலீஷ் நம்ம என்ன நினைக்கிறோம், ரோடுங்கிறது இங்கிலீஷ் பண்ணிக்கிறோம், சாலை. அந்த ஈய ஈயாவே வச்சுக்கிறோம். சோ அதனுடைய எச்சங்கள் விழுந்த இடம் சித்தோடு, பேரோடு, வெள்ளோடு, இது எல்லாமே தான் நம்முடைய ஊரினுடைய கதை. இது திட்டமிட்டு இந்த வரலாற்றை மறைப்பதற்காக சொல்லப்பட்ட கதை. தயவு செஞ்சு ஈரோடை என்று எழுதாதீர்கள். நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று புராண சிறப்பு இருக்குது. நீங்க அந்த கோயில போய் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆருத்ர கபாலீஸ்வரருடைய கோயில் அமைக்கப்பட்டது கார்பன், அதாவது அறநிலையத்துறை கார்பன் ஏஜ் படி மினிமம் 1500 இயர்ஸ். இன்னைக்கு நேற்று வந்த கோயில் இல்லை. இவ்வளவு ஒரு பெருமையான கோயில். இது என்ன பண்ண ஆக்சுவலா போன ஏழேன் காட்சியில் மாப்பா அவர் பாண்டியராஜ் அவர் ஊர் பேர்லாம் மாத்தினாங்க. நான் இப்படி எங்கேயோ ஒரு மீட்டிங்ல பேசி அந்த அரசு அதிகாரிகள் என்னை தொடர்பு கொண்டாங்க. நான் சொல்லி அந்த ஈயை எடுத்துட்டு யூ போடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு சட்டசபையில் இருக்குது. எடப்பாடியாருடைய ஆட்சி நீடித்திருந்தால் அந்த ஈ யூவாயிருக்கும், அந்த ஈரோடு அப்படின்னு வந்திருக்கும். இப்ப நீங்க வெளியூர்கார படிச்சா எரோடுன்னு தான் படிக்கும். எரோடுன்னா அழித்தல், அழிந்து போதல். ஆக்சுவலா மாப்பா அந்த தமிழ் கலாச்சாரத்துறை மந்திரி நம்ம ஊரை மாற்றுவதற்கு அவர் முயற்சி எடுத்தார். இதுல இவங்க இருக்கார் சாரல், அவர்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அவர் அந்த வேலையை செஞ்சார். நீங்க அதை போய் கேட்டீங்கன்னா தெரியும். தயவு செஞ்சு ஈரோடைன்னு சொல்லாரு. நமக்கு எவ்வளவோ பேர் இருக்கு. நமக்கு இவ்வளவு ஒரு புராதன பெயர் கொண்ட ஊர் ஈரோடு. ஈர ஓடு ஈரோடு. புரியுதா? தயவு செஞ்சு ஈரோடைன்னு சொல்லி நம்ம ஊரை நாமளே அசிங்கப்படுத்துறது. இப்போ அது கபாலத்துக்காக உண்மை. அதாவது செரிமானம் அப்படிங்கிறது 3 லெவல்ல நடக்குது. ஒண்ணு மூளை, 2வது இரைப்பை, 3வது உடல். நாம் ஒரு உணவை நினைத்து அந்த உணவை கண்ணால் பார்த்து அதை மூக்கால் முகர்ந்து அப்படி சாப்பாட்டுல கை வைக்கிறப்ப நம்ம உடம்புல 20% டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ரெடியாகும். அதாவது ஒரு உணவை நினைத்து அந்த உணவை கண்ணால் பார்த்து அதனுடைய ஸ்மெல் பட்டு அந்த சாப்பாட்டுல கை, அதனாலதான் நம்மளுக்கு அந்த சாப்பாடுன்னு சொன்னோடனே வாயில் வச்சு விடும். இது நமக்கு இயற்கை கொடுத்திருக்க. அதுக்கப்புறம் முதல் கவனம் உள்ள போறப்ப இன்னும் 10%. 30% டைஜஷன் இதுலயே நடக்குது. இப்ப நாம டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிடுறப்ப நமக்கு இந்த 30% டைஜஷன் ஸ்டாப் ஆகும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த உணவை வரவேற்பதற்காக நமக்கு என்ன உணவு கிடைக்குது அதை நம்ம பிரெயின் ரெடி பண்ணி அதற்கான ஜீரண என்சைம்களை ரெடி செய்து வைத்திருக்கும். உங்களுக்கு சாம்பார் ஸ்மெல் வந்தா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன என்சைம் வேணும், மாமிசம் வந்தால் அதுக்கு என்ன வேணும், முட்டை வந்தால் அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம உடம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நாம அந்த டிவியை பார்த்துக்கிட்டு கொலையும் பார்த்து சாப்பிடுறதுனால அந்த 30% என்சைம் 30% டைஜஷன் கட்ட. இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து
டிவியோ செல்போனோ பார்த்து கொண்டு சாப்பிடுகின்ற குழந்தைகளுக்கு 20% டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் குறைச்சிருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பழக்கம் தானே. இப்ப நம்ம இதே இப்போ நமக்கு ஒரு பிரியாணியை பார்த்தா வாயில் எச்சில் விடுற மாதிரி தொடர்ந்து டிவி செல்போன் பார்த்து கொண்டு சாப்பிடுற குழந்தைகளுக்கு எச்சில் ஊறுவதில்லை. அப்ப இதை விட குழந்தைக்கு நாம செய்யக்கூடிய கெடுதல் என்ன? அதாவது இன்னைக்கு நாம குழந்தை வளர்க்கறத பார்த்தா பல குடும்பங்கள்ல இந்த குழந்தை இந்த வீட்டில் பிறந்ததை தவிர செய்த பாவம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த குழந்தை இந்த வீட்டுல பிறந்தது, ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் தான் நாம் பண்றோம். இப்ப சோத்துக்கு இல்லாதவனுக்கு வழியே தெரியல, அவன் வடலை பார்த்தான்னு சாப்பிடணும். அதான் சொல்லுவாங்க, பொருளாதார செழுமை ஒரு மனிதனை அழித்துவிடும், பொருளாதார வறுமை ஒரு மனிதனை சீர்திருத்தும். எக்கனாமிக்கல் ப்ராஸ்பரிட்டி ஸ்பாயில்ஸ் த மேன், எக்கனாமிக்கல் பாவர்ட்டி சேவ்ஸ் த மேன். நிச்சயமா நம்ம ஊருக்கு அப்துல் கலாம் வரமாட்டார். அவர் எங்கேயும் அங்க பிறந்ததுனால அப்படி வந்தார். நல்ல வேலை நம்ம ஊர்ல அப்துல் கலாம் மேல கரெக்ட். ஏன்னா நம்ம இப்படியே தானே பண்றோம். அவனுக்கு எப்படி சோழ்ந்தீங்க எதுவுமே நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லவா? அதனால எந்த காரணம் கொண்டும் டிவியை பார்த்து கொண்டு சாப்பிடாதீர்கள். நாம தான் நாசமா போயிட்டோம், நம்ம குழந்தைகளையாச்சும் நல்லபடியா வைங்க. ஏன்னா அந்த குழந்தைகளை விவரம் தெரியாத காலத்தில் கெட்டு போவதற்கு அனுமதிப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆண்டவன் வந்தது பூமாதிர கொடுக்குறது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டிவி பார்க்கலன்னா சாப்பிடாத குழந்தைகளை தான் பார்க்கிறோம். இதை விட அந்த குழந்தைக்கு நம்ம என்ன கெடுதல் பண்ணி இருக்க முடியும்? ஆனா நாம் அது பெருமைப்பட்டுக்கிறோம். அது பெருமை அல்ல, அது சிறுமை. சோ என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது உடற்பயிற்சி. நமக்கு 3 விஷயங்கள் பொதுவா மறந்தே போச்சு. உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி. ஒரு பல பேருக்கு காலுங்கிறது நடக்கிறதுக்கு தான், கையுங்கிறது வேலை செய்யறதுக்கு தாங்கிறது மறந்து போய் வலதுகால் எக்ஸ்லேட்டர் கொடுக்கறதுக்கும் பிரேக் போடுறதுக்கும் இடதுகால் கிளட்ச் அமுக்கிறதுக்குன்னே ஆயிப்போச்சு. கையுங்கிறது வீசி நடக்கிறத போய் ஸ்டேரிங்க பிடிக்கிறது தான் இன்னைக்கு வேலையா போச்சு. இது உண்மையாலுமே ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு மனிதன், ஒரு ஆண் தன்னுடைய அடிப்படை ஆரோக்கியத்திற்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 15,000 ஸ்டெப்ஸ் வைக்கணும்னு சொல்றோம். ஒரு ஆண் அடிப்படை எக்ஸ்ட்ரா இல்லை, நான் திங்கிற சோத்துக்கு செய்யற டீ, குடிக்கிற டீ, காபிக்கு, ஜூஸுக்கு, இதுக்கு எல்லாமே 15,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். ஒரு பெண் அடிப்படை ஆரோக்கியத்துக்கு 12,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். ஆனா ஆய்வுகள் என்ன சொல்லுது? சென்னை இது போன்ற அபார்ட்மெண்டில் இருக்கின்ற பெண்கள் ஒரு நாளைக்கு 120 ஸ்டெப்ஸ் கூட வைக்கிறது. எல்லாமே 10-20 எல்லாமே முடிஞ்சது. அதனால உடல் உழைப்பு, உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யும். ஒரு அஜெண்டா போட்டு அதே போல மனிதனுடைய அடிப்படை முதல் தர்மம் என்ன? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். மனிதனுடைய, நம்முடைய வேதங்கள், நம்முடைய சாஸ்திரங்கள் எது மனிதனுடைய முதல் கடமையா சொல்லுது? ரொம்ப சிம்பிள். பகல்ல வேலை செய்யணும், ராத்திரியில தூங்கணும். இதுதான் நம்முடைய வேதம், நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்றது. அவன் எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நினைச்சு எழுதியிருக்கிறான் பாருங்க. அதான் சொல்ற, நாம் அடிக்கடி கேள்விப்படுறோம், மனு தர்மத்தை எரிப்போம், மனு தர்மத்தை தீயிட்டு கொளுத்துவோம் அப்படிங்கிறான். மனு இதை பத்தி என்ன சொல்லி இருக்கார்? அது எங்க எரிப்போம்னு பாருங்க. அவர் என்ன சொல்றார்?
அகோராத்திரே விபஜதே சூரியோ மானுஷ தெய்வீகே ராத்திரி ஸ்வப்னாய பூதானாம் சேஷ்டாயை கர்மணாம் அகஹா. சூரியோ மானுஷ தெய்வீகே, ரொம்ப சிம்பிள் தான். சூரியோ சூரியன், மானுஷ தெய்வீகே மனிதர்களுக்காகவும் தேவர்களுக்காகவும், அகோ ராத்திரே விபஜதே, அகோ அப்படின்னா பகல், ராத்திரேனா இரவு, விபஜதே வகுத்து கொடுத்துள்ளார். ராத்திரி ஸ்வப்னாய பூதானாம் இரவு உயிரினங்கள் தூங்குவதற்கும், சேஷ்டாயை கர்மணாம் அகஹா பகல் உயிரினங்கள் வேலை செய்வதற்கும். ஆனா இது நாம செய்யறோமா? மனிதனுக்கு நம்முடைய வேதங்கள், மனு தர்மம், நம்முடைய சாஸ்திரங்கள் வகுத்து கொடுத்திருக்கிற முதல் தர்மம் யாராவது யோசிக்கிறோமா? முதல் தர்மம் பகலில் வேலை செய்தல், இரவில் உறங்குதல். அகோராத்திரே விபஜதே சூரியோ மானுஷ தெய்வீகே ராத்திரி ஸ்வப்னாய பூதானாம் சேஷ்டாயை கர்மணாம் அகஹா. ஏன்னா அதுதான் முக்கியம். பட் இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம்? இரவை பகலாக்கி வேலை செய்யணும். ஏன் தூக்கம் முக்கியம் அப்படின்னா, தூக்கத்துலதான் நாம வளர்கிறோம். நாம காலையில் எக்ஸசைஸ் பண்றோம், ஜிம் பண்றோம், 6 பேக்கு போறோம், அது வருதோ இல்லையோ. ஸோ ஆனா அப்பெல்லாம் அந்த மசில் டேமேஜ் ஆகும், அப்ப வளராது. நாம எப்ப தூங்குறோமோ அப்பதான் அந்த தசைகள் வளரும். அதை விட ரொம்ப முக்கியம், இன்னைக்கு நம்ம பகுதியில அதிகமா கேன்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுல பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், இங்கு ஐடியில் வேலை செய்பவர்களுக்கு அதிக அளவில் கேன்சர் வர்றதா ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கு. அந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது இப்ப நான் பொட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க, நேரா உள்ள இருக்கும். மெலட்டோனின் தான் மனிதனுடைய, அதாவது அந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த பீனியல் கிளாண்ட்ல சுரக்கிற கெமிக்கலுக்கு பேரு மெலட்டோனின். இது மனிதனுடைய மூன்றாவது கண். இப்ப நம்ம ஒரு முழுக்க இருட்டறையிலேயே 10 நாள் இருந்தாலும் நம்ம உடம்பு அது காலை மாலைன்னு கண்டுபிடிச்சு. இப்போ ஒருத்தர் பிறவியிலேயே கண் இல்லாதவரா இருக்கார், அவருக்கும் காலை மாலை தெரியும். அவர் நைட்ல தூங்குவாரு, பகல்ல வேலை செய்வார். ஏன்னா இதையெல்லாம் பர்சீவ் பண்றது அந்த பிட்யூட்டரி கிளாண்ட். அதைத்தான் நாம மூன்றாவது கண். சிவன் மட்டும் முக்கண்ணன் அல்ல, நாமளும் முக்கண்ணன் தான். அந்த முக்கண்ணுக்கு நாம மரியாதை கொடுக்கிறது. அந்த பீனியல் கிளாண்ட் இருந்துதான் நமக்கு அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற கெமிக்கல் சொல்லுது. அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற கெமிக்கல் தான் நமக்கு தூக்கத்தை வரவைக்கிறது. இந்த மெலட்டோனின் எப்ப சுரக்கும் அப்படின்னா இருட்டுலதான் சுரக்கும், வெளிச்சத்துல சுரக்காது. அதனால நம்ம ஏர்லியரா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தாதான் சுரக்கும். அது அந்த மெலட்டோனின் நமக்கு பல நூறு நன்மைகளை தருகிறது. முதல்ல கேன்சர் வராம தருது, அதுக்கப்புறம் சர்க்கரை வியாதி, பிரஷர் எல்லாமே கட்டுக்குள் வைப்பதற்கு அந்த மெலட்டோனின் இருக்கு. நீங்க ஒண்ணு வேண்டாம், நம்ம வீட்டுல ஆடோ நாயோ பூனையோ அடிபட்டுச்சுன்னு என்ன பண்ணணும்னா அது கண்ண மூடி படுத்துக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒன்னா வெளிச்சம் குறைவான இடத்துலயோ ஒரு ஒதுக்குப்புறமா கண்ண மூடி படுத்துக்கும். அது என்ன பண்ணணும்னா அப்படி படுக்கும் பொழுது அதை ஹீல் பண்ற மெலட்டோனின் நிறைய சொல்லும். அந்த நாய்க்கும் பூனைக்கும் இருக்கிற அறிவு நமக்கு இல்லை என்பது ரொம்ப வருந்தது. அதனாலதான் இந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஐடியில வேலை செய்யறவங்க எல்லாம்
பகல்ல தூங்குறாங்க. பகல்ல வெளிச்சத்துல தூங்குறப்ப அந்த மெலட்டோனின் சுரப்பு இருக்காது. அதனால இரவு என்பது தூங்குவதற்கு, பகல் வேலை செய்வதற்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு ஸ்லீப் மெடிசின் கான்ஃபரன்ஸ், தூக்கத்திற்கான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்தது. நான் இதோட நிரூபிக்கிறேன், டைம் ஆச்சு. அதாவது அதுல கடைசி நாள் ஒரு பேனல் டிஸ்கஷன் நடந்தது. அந்த பேனல் டிஸ்கஷன்ல நார்வே நாட்டுக்காரர், ஜப்பான் நாட்டுக்காரர், நம்ம எல்லா உலகத்தினுடைய பல நாடுகளினுடைய தலை சிறந்த மருத்துவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் அப்படி கீழே போட்டிருந்தோம். அப்போ கேட்டார், ஒரு நார்வே நாட்டுக்காரர் கேட்டாரு, நீங்கள்லாம் எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அப்படின்னு. ஏன்னா நம்முடைய மனசுல என்னன்னா, நாம குறைவா தூங்கினா நான் நிறைய வேலை செய்யறேன் அப்படின்னு ஒரு தவறான எண்ணம். அப்ப மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க 5 மணி நேரம் தான் தூங்குறோம், 4 மணி நேரம் தான் தூங்குறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அப்ப அவர் கேட்டாரு, ஏன் இவ்வளவு கம்மியா தூங்குறீங்க அப்படின்னு கேட்டார். சொன்னாரு, நாங்க பேஷண்ட் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறோம், அதாவது நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நிறைய சொன்னோம். அப்ப அவர் கேட்டாரு, இப்போ உன்னிடம் இருக்கின்ற ப்ராப்பர்ட்டி, சொத்துல எத்தனை ஜெனரேஷன் டீசெண்டா வாழலாம்? அதாவது டீசெண்டா ஒரு சொந்த வீடு, காரு, ஒரு சௌக்கியத்தோட. ஏன்னா ஒரு டாக்டர்னா இடம் வாங்கி போட்டுருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லாரும் சொன்னாங்க 4 ஜெனரேஷன் 5 ஜெனரேஷன் டீசெண்டா வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த நார்வே நாட்டுக்கார டாக்டர் கேட்டார், இப்போ எத்தனை ஜெனரேஷன் இருக்கிறீங்கன்னு கேட்டார். myself and my son, நானும் என் பையனும் இருக்கிறோம். வேற those 3 ஜெனரேஷன், அடுத்த 3 ஜெனரேஷன் யாருன்னு கேட்டார். அவனும் பிறக்கவே இல்லை. அப்ப அவர் தான் சொன்னாரு, you Indians are earning money for the person not exist in the world. உலகத்திலேயே இல்லாதவனுக்கு ஒரு சொத்து சேர்க்கிற குரூப் நீங்க ஒருத்தர் தானேயா. அவன் பிறப்பானா, பிறக்க மாட்டானா, அவன் இருப்பானா, இருக்க மாட்டானா, எதுவுமே தெரியாத உலகத்திலேயே பிறக்கிறவனுக்கு சொத்து சேர்க்கிற ஒரே குரூப் நீங்க தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் ரொம்ப ஆச்சரியம். நம்ம இந்தியாவை தவிர எல்லா நாட்டுக்காரும் அவன் கிண்டல் பண்றான். அந்த டாக்டர் சொன்னோம், you Indians are earning money for the person not exist in the world. அதனால சேர்த்து வைக்கணும். இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான விஷயமே சொத்துக்களை சேர்த்து வைத்தல். அதாவது தலாய் லாமாட்ட கேட்டாங்க 2000 ஆண்டு, இந்த மெலீனியம் மெசேஜ் என்ன சொல்றீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, இந்த மனித சமுதாயத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கூத்தா இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், ஹெல்த் ஸ்பாயில் பண்ணி வெல்த் டெவலப் பண்றான். அதாவது ஆரோக்கியத்தை கெடுத்து சொத்து சேர்க்கிறான். ஹெல்த் ஸ்பாயில் பண்ணி வெல்த் டெவலப் பண்றான். அடுத்தது என்ன பண்றான், இந்த கெட்டு போன ஹெல்த்துக்கு அந்த வெல்த் செலவு பண்றான். அடுத்தது ஹெல்த்தும் போய் வெல்த்தும் போய் வீணா போயிடலாம். இது தலாய் லாமா சொன்னது. சோ ஹெல்த் ஸ்பாயில் பண்ணி வெல்த் டெவலப் பண்ணி அந்த கெட்டு போன ஹெல்த்துக்கு இந்த வெல்த் செலவு பண்ணி கடைசியில வெல்த்தும் போய் ஹெல்த்தும் போய் கடைசியில பலருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். பாத்தீங்கன்னா வயசானாவே மரியாதை குறைஞ்சிடும். கடைசியில ஒண்ணுக்கு இல்லாத போயிடணும். அதாவது சொத்து சேர்க்கணும், திரைக்கடல் ஓடியும் திரைவியம் தேடு. அதுக்கு முன்னாடி ஆண்டவன் நமக்கு கொடுத்த சொத்து உடம்ப நல்லா பார்த்து நீங்கள் உங்களுடைய வருங்கால தலைமுறைகளுக்காக சொத்தில், இடத்தில் முதலீடு செய்கின்றீர்கள், தங்கத்தில் முதலீடு செய்கின்றீர்கள், மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கின்றீர்கள். இதைவிட முக்கியமான முதலீடு உங்கள் குடும்ப நபர்களிடத்தில் உங்கள் அன்பை முதலீடு செய்யுங்கள், உங்கள் அக்கறையை முதலீடு செய்யுங்கள், உங்கள் பாசத்தை முதலீடு செய்யுங்கள், உங்கள் நேசத்தை முதலீடு செய்யுங்கள். இதற்கெல்லாம் காரணமான உங்கள் பொன்னான நேரத்தை முதலீடு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.